வணக்கம். இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 2021க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பொசிஷன்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, MTS, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் டேக்ஸ் அசிஸ்டன்ட். இந்த 3 பொசிஷனுக்குமே இப்போதைக்கு ஓப்பனிங் இருக்கு. ஸோ எத்தனை ஓப்பனிங் இருக்கு, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க யார் ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணியும் சரி, இல்லை இந்தியாவை மொத்தமாக ரெப்ரசென்ட் பண்ணியும் சரி, அவங்க தகுதியானவர்கள் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஒன்று, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒன்று, அதே மாதிரி வந்துட்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. 4ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே இதை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா இந்த லிங்க் இன்கம் டேக்ஸ் இந்தியா இல்லைன்னா tnincometax.gov.in இந்த 2 லிங்க்லையும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு 10 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு 12, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு 16 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன படிச்சிருக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு 10th பாஸ் ஆயிருந்தால் போதும். ஆனால் மற்ற 2க்கும், அதாவது இன்ஸ்பெக்டருக்கும் சரி டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி, ஒரு ஈக்குவலண்டான பேச்சுலர் டிகிரியோ இல்லை அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு டிகிரி வந்துட்டு நல்ல யூனிவர்சிட்டியில், அது மீன்ஸ் குவாலிஃபைட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்குமே இந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. அவங்கவுங்க புரிஞ்ச சாதனைகள் பொறுத்து தான் இதை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்துட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்களில் யாரெல்லாம் அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு சென்னையில் ஃபீல்ட் ட்ரையலுக்கு வந்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா 2020 நீங்கள் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/ST கேட்டகரிக்கு வந்து சில கன்செஷன், எக்ஸ்ட்ரா 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சில கன்செஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஃபில் பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த இந்த லிங்க்ல வந்துட்டு நீங்கள் போய் உள்ள ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வரும். அது எல்லாமே சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ அந்த ஃபார்மை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு சென்னையில் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.